ரொம்ப சிம்பிள். நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எனக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் பார்க்கும்போது இன்னுமே ஒரு நல்ல ஒரு ஊக்கமாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு நம்பிக்கை தருது. ஸோ என்னோடய மாடி தோட்டத்தோட அப்டேட் கண்டிப்பாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்னென்னலாம் பண்ணுறேன், என்னென்ன கற்றுக்குறேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் வந்து என்னோடய அப்கமிங் வீடியோஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து தரேன். நானுமே இதுக்கு பிகினர் தான். அதையும் இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ விதைகள்லாம் போட்டு 6 நாள் ஆயிடுச்சு. அதாவது குழித்தட்டில் விதைகள்லாம் போட்டு 6 நாள் ஆயிடுச்சு. அதோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம போட்டது வந்து பார்த்திங்கன்னா நீல்வெண்டை, செடி காராமணி, செடி பீன்ஸ் இதெல்லாமே போட்டோம். அதோட அப்டேட் பாருங்கள். 6 நாளில் எவ்வளோ ஒரு வளர்ச்சி. இதில் பெருசாக ஒன்றுமே இல்லை. தேங்காய் நாரும் அதுக்கப்புறம் வந்து மண்புழு உரம் அதுதான் போட்டிருக்கேன். மண் கூட பெருசாக ஒன்றுமே கலக்கலை. குழித்தட்டு அப்படின்றதுனால அது 2 மட்டுமே போட்டு சரி வச்சு பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். நல்லாவே ஒரு வளர்ச்சி. தக்காளி செடியுமே பார்த்திங்கன்னா நல்லா துளிர் விட்டு வருது. டிஆர்ஜி துரை 40 வகை வெரைட்டியான தக்காளி. அதில் 2 குழித்தட்டில் மட்டும் இப்போ தான் வந்து உயிர் தெளிந்து வருது. மீதி தட்டில் எதுவும் பெருசாக ஒன்றும் தெரியல. பார்ப்போம். ஏன்னா ஒரு சில விதைகள் வந்து மெல்லமாக தான் வரும். நன்றி.